ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான தக்காளி கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டையும் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நான் சின்ன சைஸுன்றதுனால ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்தவொடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மூக்கடலையை நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வெள்ளை சுண்டலுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, வெள்ளை சுண்டல் இல்லைன்னா வேர்க்கடலை சேர்த்துக்க கூட நீங்கள் வதக்கிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த விழுது அப்படியே இருக்கட்டும். நான் வதக்கணும் பார்த்திங்களா, அதே கடாயில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே நான் தேவையான அளவு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கல, சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அது சேருங்க. சூப்பராக இருக்கும் கிரேவி. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்ததும் நான் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் சேர்த்து நல்லா குழம்பும் கொதிக்கணும், தக்காளியும் அதுலேயே நல்லா வெந்து வந்துடும். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2, சின்ன சைஸ் தக்காளி ஒரு 2 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து இந்த குழம்பு கூடவே நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது கிரேவி பதத்துக்கு வந்துடும். அந்த தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி கூட இந்த கிரேவியோட தக்காளியோடு அப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.